Welcome back G fam. How are you all? Assalamu alaikum. So எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope எல்லாரும் சேஃப் அண்ட் சேக்கரா பத்திரமா சூப்பரா நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்புறேன். சேஸ் எங்கடா வண்டி ஓட்டிக்கிட்டே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா? ஒண்ணுமே இல்லைங்க, சும்மா லோக்கல்ல பக்கத்துல தான் கிளம்பிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா எங்க போறோம் அப்படின்னா இந்த vlogல சென்னைக்கு போறோம். சென்னை என்ன போறீங்க அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா நம்ம டெல்லிக்கு போய் வாங்கின எல்லா கார்ஸும் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ சென்னை கோரா பார்க்கிங்கில் போயிட்டு நம்மளுடைய கார்ஸ் எல்லாம் டெலிவரி எடுக்கணும். ஸோ 4 கார்ஸ் டோட்டலாக வந்திருக்கு. அது என்னென்ன கார்னு லைவாக அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு. நம்ம நேரில் போயிட்டு தெளிவாக நல்ல கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 2 ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது, ஒரு ஆட்டோமேட்டிக் SX4 இருக்குது, அதுக்கப்புறம் டொயோட்டா கொரல்லா ஒன்று ரெட் கலரில் சூப்பராக இருக்குது. ஸோ ஸ்டேடியமாக பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹோட்டலில் நாஸ்தா பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்டு போகிறோம். அண்ட் பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து இப்போ சாப்பிட போகிறோம். சாரி ஐயோ சாப்பிட போகிறோம், பஸ் ஏற போகிறோம். ஆமாம், ஸோ பஸ் ஏறிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஜிஃபாம். அவங்களாம் இங்கே பக்கத்தில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? எங்கேயோ இல்லை, இங்கே தான் சாப்பிடுவாங்க. எங்கன்னு பார்ப்போம் இருங்க. கைஸ் நம்ம மச்சான் வந்து எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஜக்கில் தண்ணி எடுத்துட்டான், கிளாஸில் தண்ணி எடுத்து கை கழுவிட்டு இருக்கான். இதான் சொல்லிட்டேன்டா. இப்போ மிசை மேலே முடி வெட்டிக்கிச்சு, அதனால அதை தட்டி விட்டுட்டு இருக்கான். மிசை மேலே மண்ணு வெட்டிக்கிச்சு. சாரி மச்சான். கைஸ் இந்த பக்கம் பயங்கரமாக வந்து பின்னா ரெடி ஆகி கொண்டு இருக்கிறது. மச்சான் மல்லேஸ் வந்து டென்ஷன் ஆகிட்டான். இன்றைக்கி எத்தனை வண்டி ஒட்டியாலாம் ஓட்டிகிட்டு வர போகிறான்னு தெரியல. ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கான் இன்றைக்கி. டென்ஷன் ஆகிட்டான்டா. 2 காலில் 2 கிலோ அமுக்க போகிறான். ஓகே கைஸ், வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு போவோம். பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து நம்ம வண்டியை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகலாம். என் மச்சான் மல்லேஸ் வந்து புது ஸ்கூட்டி வாங்கியிருக்கான். இங்கோடா வண்டி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? வண்டி சாவி காட்டு. என் வண்டி சாவி என்கிட்டே இல்லை. வண்டியே மட்டும் இல்லை கைஸ், இது வந்து மச்சான் வாங்கின வண்டி 2025. அப்படியே சுவிட்சு போட்டால் இதாகும். ஒரு குட்டி டிஎஃப்பி டிஸ்பிளே. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா 125 ஐ ஸ்மார்ட். பைபுலைக்கு சாவி கிடையாது, வண்டி ரிமோட்டு தான். பையன் ரிமோட்லேயே கண்ட்ரோல் பண்ணுறான் எல்லாத்தையும். அங்கே பார்த்தீங்களா, இதுதான் வண்டியோடைய சாவி. வேறு லெவலில். வாங்க இப்போ போகலாம் வாங்க. அசிங்கப்படுத்தாதடா, வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்டா. ஓகே ஜி ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிளிப்பு கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்ம நண்பர்கிட்ட வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் வரும். ஸோ அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ நம்மக்கிட்ட ஒரு கார் இருக்குது, ஸோ அதை நம்ம சேல்ஸ் தான் பண்ணணும், கொஞ்சம் முடிஞ்சால் வீடியோவில் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் அவரோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அந்த என்னென்ன டீட்டெயில் அப்படிங்கிறத பாருங்கள். டொயோட்டா இன்னோவா வச்சிருக்காருங்க, 2.5 G மாடலுங்க, டாப் மாடலு. ஸோ மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2015 செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. கிலோமீட்டர் 1,23,000 கிலோமீட்டர் இருக்குது. ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடய இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன பார்க்குறேன் கேட்காதீங்க, எல்லாம் வச்சுருக்கேன் இங்கே எடுத்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஃபேன்சி நம்பருங்க 9919 அப்படின்ற ஒரு ஃபேன்சியான நம்பரு. சர்வீஸ் ரெக்கார்டோட வச்சுருக்காங்க. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஏசி, பவர் ஸ்டீரிங்கு, பவர் விண்டோ, ஆடியோ சிஸ்டம் இன்பில்டாக உங்களுக்கு வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து ABS 2 ஏர் பேக் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா இருக்குது. குட் கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8,75,000 சொல்கிறாங்க. இது வந்து நெகோஷியபிளான ரேட்டு தான். அவங்களோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே உங்களுக்கு ஸ்க்ரீனில் விட்றேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும். மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, செகண்ட் ஹேண்ட் வண்டிஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, இன்னும் நீங்கள் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி வாங்க நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிச்சுப்போம். கீப் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய். சீஃபேமே ஒரு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வண்டியை அங்கே பின்னாடி பார்க்கிங் பண்ணியாச்சு நம்ம மல்லேஸ் வீட்டில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பஸ் ஸ்டாண்டு கிளம்பி போகிறோம். நினச்சிருந்தா அங்கேயே நம்ம போட்டிருக்கலாம், ஏன்னா நிறைய வண்டி போட்டு எடுக்கிறாங்களே. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் என்ன பண்ணிட்டோம்னா அப்படியே விட்டாச்சு. மச்சான் அங்கே பாரு கயிறு தொங்குது, கூட சேர்ந்து நீயும் தொங்குடா. மல்லேஸ் அப்படி தான் அப்பப்போ டென்ஷன் ஆகும், கண்டுக்காதீங்க, விடுங்க. சரி வாங்க போகலாம். இப்போ ஸோ மல்லேஸ் கூட வந்து உட்காந்து நம்ம இப்போ கிளம்பி போய் கொண்டிருக்கிறோம். பஸ்ஸு பிடிச்சாச்சு. 1 2 3 ஸ்டிஃபான். ஸோ ஒரு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே ஃபோனை கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தூரம் கிட்ட வந்துட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து வந்து மல்லேஸ் சொன்னாலும் என்ன பண்ணுறோன்னா வண்டி எடுக்க போகிறோம். மச்சான் எந்த வண்டி ஓட்டுவேன்? ஃப்ளைட்டு மட்டும்தான். இவன் ஃப்ளைட்டு மட்டும் தான் ஓட்டுவான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ போகிறோம், 4 வண்டி இறக்குறோம், பார்க்குறோம். ஸ்டேட்டினா வீடியோ பாருங்கள். vlog அப்படியே ஜாலியாக ஒரு மாதிரியாக போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தூக்கம் வருது ரொம்ப, என்னன்னு தெரில. அதனால் நான் படுத்து தூங்க போகிறேன் கொஞ்சம் நேரம். vlog மறுபடியும் உளுந்தூர்பேட்டை வந்தோன்னா என்ன வாங்கி கொடுப்பா, பலாப்பழம் வாங்கி கொடு, பலாப்பழம் வாங்கி கொடுன்னு பேசிகிட்டே இருப்பான். அவனுக்கு ஒரு பலாப்பழம் வாங்கி கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? ஓகே பாய். சமோசா நீ தாண்டா சாப்பிட்ட பேமா? நீ
ஒரு 20 ரூபாவுக்கு சமோசா ஒன்று வாங்கி கொடுத்துட்டு 160 ரூபா கேட்குறான் மீட்ரு வெட்டி போட்டு. வெக்கமா இல்லை? சாப்பிட்டேன் நான். ஏய் நல்லா இருக்கு, டேஸ்ட்டாக இருந்துச்சுப்பா. என்ன ஆயில் கண்டென்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. கேஸ் பஸ்ஸில் கடைசி சீட்டில் உட்காந்து போயிட்டுருக்கோம். நம்ம 3-4 காரையும் எடுக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். அண்ட் ஆன் தி வேலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிசான் சன்னியும் வந்தீங்கன்னா வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் டிரான்ஸ்போர்ட் ஏறி இருக்குது. நிசான் சன்னியும் கூடிய சீக்கிரம் வரப்போது. டாப் மாடல் வர வச்சுருக்கோம். ஸோ வர வேணுன்றவங்க டோக்கனை போட்டு புக் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. அண்ட் நம்மளோட குரூப் லிங்க்லாம் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நிறைய செகண்ட் ஹேண்ட் வண்டிஸ்லாம் அதில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் மறக்காமல் பார்த்துக்கங்க. ஓகேவா? வாங்க. அப்படியே வண்டி ஒரு மீடியமான ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கு. லெட்ஸ் கோ. ஃபேமே. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாச்சு. ஆட்டோவில் ஏறி உட்காந்துருக்கோம். எப்படி 6 சீட்டராக மாற்றிட்டாங்க பாருங்கள் அந்த ஆட்டோவே. வேறு லெவலில். கிட்ட 3 பேர், அப்புறமா இங்கே நாங்கள் 2 பேர் உட்காந்துருக்கோம். மச்சான் வந்துட்டு ஒரிஜினல் மல்லை சாயிட்டான். மறுபடியும் வாயில் பான் பராக்கு போட்டு துப்பா இருந்துச்சுட்டான். எதுக்குடா பான் பராக்கெலாம் போடுற? வாயை காட்டு, வாயை காட்டு. இப்படிலாம் பண்ணாத மச்சான், சரியா? ஏய் வீடாடா, அது எனக்கு பான் பராக்கு தான்டா. ஏய் சும்மா சொன்னேன். ஸ்வீட் பீடா பையன் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக இறங்கி கோரா பார்க்கிங் போய்கிறோம். ஆட்டோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊபர் புக் பண்ணோம் 850. அந்த 850க்கு அவங்க இன்னும் வரல. கால் பண்ணால் காலில் தூக்க மாட்டுறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி அங்கேயே தான் நிற்கிது. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நல்லா இருக்குல்ல. குட்டி ஆட்டோ தான், 3 பேர் உட்கார வேண்டியது. சீட்டை செட்டிங் பண்ணி இங்கே பாரு பின்னாடி இங்கே சாயறதுக்கு இங்கே பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இங்கே தெரியுதா சாயறதுக்கு ஜம்முன்னு பண்ணி வச்சுட்டாங்க. என்ன லக்கேஜ் வைக்க முடியாது, அவ்வளோதான். லக்கேஜுக்கு மேலே கேரியர் கட்டிட வேண்டியதான். ஏய் எடுத்துட்டு இருக்கட்டா. ஓகே கைஸ், வாங்க நம்ம கோரா பார்க்கிங் போவோம். பார்க்கிங்க்கு வந்தாச்சு. சூப்பராக நம்மளோட வண்டிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி தான் நிற்கிது. ஸோ இப்போ நேராக போவோம். வண்டியை வந்து இப்போ நம்ம இங்கேருந்து எடுப்போம். டக்குக்கெல்லாம் திஸ் இஸ் சென்னை கோரா பார்க்கிங். டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய அத்தனை வெஹிக்கிள் இங்கே தான். இங்கே பாருங்கள் பிஹெச்னா போபாலோ. இது எல்லாம் என்ன என்எல்னே இருக்குது. லாரியெல்லாம் என்எல்னா என்ன லாரின்னு தெரியல கைஸ். எல்லாமே இதாக இருக்கு இருக்கலாம். நேபாளுக்கு இந்த பக்கம் என்ன வேலை? நம்பர் எல்லாம் லொஜிஸ்டிக்கு. இவங்களாம் நோட் பண்ணி வை நம்பர்லாம். நம்பர் இருக்கான்னு பாரு கைஸ். ஸோ பார்க்கிங் போவோம் வாங்க. இப்போ நம்மளோட வண்டியெல்லாம் இங்கே தான் நிற்கிது. லைனாக எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் வீடியோ காட்டுறேன். கிட்டே போய் பார்ப்பேன். ஆக்சுவலாக அங்கே பாருங்கள் நம்மளோட SX4 ஆட்டோமேட்டிக் இங்கே தெரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள் படக்ஸ் தெரியுது. லெட்ஸ் கோ ஃபேமே. ஸோ ஒரு வழி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய 4 வண்டிகளும் வந்து விட்டது. சிங்கக்குட்டி SX4 வேறு லெவலில் நிற்குதா. விச் இஸ் ஆட்டோமேட்டிக். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ஆட்டோமேட்டிக் இன்டீரியர்லாம் பக்கா தெளிவாக இருக்கும். ஸோ இதையுமே வந்து நம்ம சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கோம். எவ்வளோன்னு கேட்டால் அசந்துருவீங்க. ரெண்டாவது ஸ்விஃப்ட் டிசைர். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஓனர் கோல்டு கலரில் இருக்குங்க. ஆனால் வண்டிலாம் இப்போ தான் நம்ம பார்க்கிங் வந்து எடுக்கிறோன்றதால அழுக்கு நிறையா இருக்குது. தெளிவான இன்டீரியரோட தரமாக இருக்குது. அப்படியே வந்துட்டிங்கன்னா கொரோலா, டொயோட்டா கொரோலா அல்டிஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 2010 மாடலு. இது வந்து செகண்ட் ஓனரு. அது தெளிவாக இருக்குது பாருங்கள். யாருக்காவது சொகுசு வண்டி வேணும்னா பக்கெட் சீட்டோட போட்டிருக்கு. இதையும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஜிஃபேம். அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா ஸ்விஃப்ட்டு அகெயின் ஒயிட் கலர். இது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது. ஆனால் வண்டி பக்கா தெளிவுங்க. அடா எப்படி இருக்குது? தெளிவாக இருக்கா? ஸோ யாருக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், ஆட்சி நாக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 வண்டியும் நம்மளுடைய இப்போ இருக்கிற இந்த லைன் அப்பில் இருக்குது ஜிஃபேம். அதனால் அடித்து நாக் அவுட் பண்ணுவோம் வாங்க. இப்போ 4 வண்டிக்கு பெட்ரோல் போட்டு வண்டியை கள்ளக்குறிச்சி கொண்டு போகலாம் ஜிஃபேம். வாங்க போகலாம். எடுங்க அவங்க வண்டியில் ஏறுங்க. சூப்பராக லைட்டு எல்லா லைட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக எரியுது. எல்லாம் டிரான்ஸ்போர்ட்லேருந்து இறக்கணும். ஆமாம், பூரா தூசியாக இருக்குது கைஸ். கழுவுனோம்னா வண்டி வந்து தெளிவாயிடும். ஸோ இதில் எந்த வண்டி வேணும்னாலும் டோக்கனை போட்டு அட்வான்ஸ் போட்டு டக்குன்னு லாக் பண்ணிவிடுங்க. அப்புறமா சேல்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடாது. தெளிவாக நம்ம வீடியோ போடுவோம். இப்போதைக்கு இப்படி தான். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டிங்கிறதால சூப்பராகவே இருக்குது வண்டி கண்டிஷனு. எல்லாம் தெளிவாக ஏசிலாம் பக்கா சில்டுங்க. வாங்க பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு கிளம்புவோம் நம்ம. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. ஸோ நம்மளுடைய ஸ்விஃப்ட் டிசைர் கோல்டன் கலர் இங்கே ஒன்று நிற்கிது, ஒயிட் கலர் இங்கே ஒன்று நிற்கிது, முன்னாடி SX4 நிற்கிது, இங்கே எட்டியாஸ் நிற்கிது, இங்கே ஹுண்டாய் i10. எங்கடா அப்புறம் நம்ம கொரோலாவை காணோன்னு கேட்குறீங்களா? கொரோலா வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆளுங்கெல்லாம் வந்ததால் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்டுக்கு போயிருக்கிறோம். ஸோ இந்த vlog வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்ம வந்து முடிக்க போயிடும். அடுத்த வீடியோவில் மொத்த வண்டியும் லைனாக வாட்டர்வாஷ்லாம் பண்ணி நிப்பாட்டி டீட்டெயில்டாக வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் என்ன, இதோட மாடல் என்ன, எத்தனை ஓனர்ஷிப்பு அப்படின்றத சொல்ல போகிறோம். கொண்டு வந்து அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா சும்மா
தங்கம் மாதிரி இருக்குதுங்க வண்டி. யார் தூக்கிட்டு போனாலும் சந்தோஷமாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வண்டி பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலில் நான் எடுத்து நான் போட்டு விட்றேன். இப்போதைக்கு ஜஸ்ட் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வரதுக்கு முன்னாடி எடுக்க முடியல, நல்லா வரும்போது வீடியோ எடுக்க முடியல. பிகாஸ் வந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து சார்ஜ் போட்டுருக்கேங்க பாருங்கள். இப்போ தான் பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்து இதில் வந்து இப்போ நம்ம சார்ஜ் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். எனிவே ஜி ஃபேம், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.